பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்கு, பில்டிங் வீக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது இன்றைய திமுக. ஏன்னா புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் கடுமையாக எதை எதிர்த்து அரசியல் பண்ணாரோ அந்த இடத்திலே போய் தேமுதிக ஐக்கியமாகி ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கி இப்போ எல்கே சுதீஷ் ராஜ்யசபா உறுப்பினர் ஆக போகிறாரு. திமுகவிலேருந்து எதற்கு வெளியேறினாரோ நம்ம மக்கள் தலைவர் ஐயா வைகோ அவர்கள் ஒரு காலகட்டத்தில் திரும்பியும் அவங்கள்ட்ட போய் அடிமையாகி இப்போ ராஜ்யசபா முடிஞ்சிருச்சு, அவருக்கு மறுபடியும் கொடுக்கல. இப்போ எம்எல்ஏக்கான சீட்டுக்கு பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. டார்ச் லைட்டை தூக்கி எரிஞ்சு உடச்சி பேசிய உலக நாயகன் கமலஹாசன் கடைசியில் போய் ஒரு சீட்டுக்காக திமுகட்ட ஐக்கியமாகி இன்றைக்கி அவரும் ஒரு மாதிரி ராஜ்யசபா ஆகிட்டார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பித்து ஒரு நல்ல சிறப்பான தலைவராக இருந்தும் அவரால் ஜெயிக்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் சமூக நீதி சமத்துவம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே இல்லாத திமுகட்ட போய் அடிமை ஆகிட்டார் திருமாவளவன். இப்படி எல்லா கட்சிகளும் அதை தாண்டி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பொற்கால ஆட்சி கொடுத்தாரு தமிழ்நாட்டுக்கு 9 ஆண்டுகளுக்கு மேலாக. இன்றைக்கி அந்த கட்சி கையேந்தி மல்லுக்கட்டி அவங்ககிட்ட ஒரு 28 சீட்டை வாங்கி ஒரு ராஜ்யசபா வாங்கி அடிமை ஆகிட்டுருக்காங்க. இந்த மாதிரி எல்லா கட்சியுமே ஒரு மாதிரி திமுகட்ட அடிமை ஆகுதோ அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா உண்மையிலே திமுக தான் ரொம்ப பயப்படுது. ஏன்னா இந்த ஒரு 5 வருஷ காலத்தில் என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டு அதை மக்களிடத்தில் சொல்லி வரப்போகிற தேர்தலில் ஓட்டு கேட்குறதுக்கு திராணி இல்லாமல் மக்களுக்கு இலவசம் இலவசம் இலவசம்னு பணத்தை கொடுத்து அவங்கள முட்டாளாக்கி ஓட்டை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் திமுக செயல் பண்ணிக்கிட்டு இருக்கு. எத்தனையோ நல்ல தலைவர்கள் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. சமீபத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஐயா நல்லகன் அவர்களாம் 1 கோடி ரூபா பணம் கொடுத்தாங்க, அது வேணான்ட்டார். தமிழக அரசாங்கம் 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துச்சு, அதை அப்படியே திருப்பி மக்களுக்காக கொடுத்துட்டார். இப்படி எல்லா விதத்துலேயும் நல்ல தலைவர்கள் இருந்த இந்த தமிழ்நாட்டில் இப்போ கொள்ளையடித்து பணம் சேர்த்து வச்சுருக்கு திமுக. அதை மக்களுக்கு வாரி வழங்குற மாதிரி அதை கூட வழங்காமல் அரசு பணத்தை எடுத்து கஜானாவை காலி ஆக்கிட்டு மக்களை முட்டாளாக்கி மீண்டும் அரியணை ஏறிடணுங்கிற மனநிலையில் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த நிதிக்கான மக்களுக்கு கொடுக்குற இலவசத்தை பூரா அவங்க கட்சி நிதியிலிருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட இன்னும் ஒரு 2 தேர்தலுக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட கண்டிப்பான முறையில் பணம் இருக்குது. அந்த அளவுக்கு கொள்ளையடித்து வச்சுருக்காங்க. மக்கள் சிந்திக்கணும். நமக்கு இலவசம் கொடுக்கறது ஒரு அரசோட வேலை இல்லை, நம்மளுக்கான முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு தான் ஒரு அரசோட வேலை. சிந்திப்போம், செயல்படுவோம், வாக்களிப்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.